குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி சாட்டர்டே அமாவாசை கூட வாங்க நம்ம பசங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். அது வித்தியாசமாக இருக்கட்டும்ங்க. நான் இன்றைக்கி கோதுமை ரவை பாயாசம் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் கோதுமை ரவை, 1 டம்ளர் வெல்லம், அரை மூடி தேங்காய், ஒரு 15 முந்திரி பருப்பு, ஸ்ப்ளிட் முந்திரி பருப்பு நான் 2 உடச்சி வச்சுருக்கேன், 2 ஏலக்காவும், அரை டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கோதுமை ரவை 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோங்க. இந்த வெல்லத்தை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுக்க போகிறோம். தேங்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இவ்வளோதாங்க நம்ம ப்ரொசீஜர். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி குக் பண்ணுறது பார்க்கலாங்க. கோதுமை ரவை பாயசத்துக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வாங்க எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தேங்காய் பால் பாருங்கள் 1 டம்ளர் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெல்லத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோங்க. குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் ரவையை கொஞ்சம் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் நல்லா வறுத்துக்குங்க. இந்த வாசனை போகிற முடியும் வறுத்துக்குங்க. இது ரோஸ்டட் ரவை தாங்க, அதனால் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் ரவை எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதே டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுத்துருக்கீங்களோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிங்க. சிம்மில் வச்சு 2 விசில் வந்தப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுட்டோங்க. ஓப்பன் பண்ணலாங்க. பாருங்க, நல்லா குழஞ்சிருச்சு. தயவு செஞ்சு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி இருந்தால் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம் பார்க்கலாங்க. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த வெல்லம் அந்த கோதுமை ரவை எல்லாம் நல்லா மர்ஜ் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து வச்சுருங்க. சின்ன கடாய் வச்சுட்டு நாம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை நாம் விட்டுருக்கோங்க. நம்ம முந்திரி வறுத்துடலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல அந்த கோதுமை ரவையும் வெல்லத்துக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருந்த 1 டம்ளர் தேங்காய் பால் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா தேங்காய் பால் தெரிஞ்சிருங்க. எனக்கு பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை டம்ளர் ஆவின் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பால் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்பயுமே அமாவாசைக்கு எல்லாமே சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், இல்லை பாசிப்பருப்பு பாயாசம் செய்வீங்க. ஸோ இந்த தடவை நம்ம கோதுமை ரவை பாயாசம் எப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே நல்லா இருக்குங்க. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு முந்திரி வறுத்துருச்சு. இதை அப்படியே எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இந்த பாயாசம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூடுலேயே எல்லாம் அந்த இது மிக்ஸ் ஆயிருங்க. நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கோதுமை ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.
டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.